யாழ் வைத்தியசாலையில் நடைபெற்ற மில்லியன் கணக்கான மோசடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அர்ச்சுனா. எம்மை விமர்சித்த உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா? அனுர அரசை விளாசம் நாமல் ராஜபக்ஷ. ரணிலுக்கு ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல், உயர் நீதிமன்றம் எடுக்கப் போகும் அதிரடி முடிவு. பிரதமரை மாற்றும் எண்ணம் எமக்கில்லை, அரசு தரப்பு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள், அமைச்சரவை அனுமதி. கெகலி உள்ளிட்டோருக்கு எதிராக அடுத்த வாரம் எடுக்கப்பட உள்ள அதிரடி நடவடிக்கை. எம்மை பம்புக்கு இழுப்பதை சுமந்திரன் உடனடியாக நிறுத்த வேண்டும், எச்சரிக்கும் அங்கஜன். உக்ரைனிய வீரர்களின் 6000 சடலங்கள் மீண்டும் தாய் நாட்டிற்கு, ரஷ்யாவின் அதிரடி அறிவிப்பு. சுமார் 30 மில்லியன் பெறுமதியான பணம் வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் பெண் வைத்தியர் ஒருவரால் பாவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் ஊழல் நடவடிக்கைகள் தொடர்பில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் வைத்தியர் கிருஷாந்தி 30 மில்லியன் பெறுமதியான பணத்தை தனது சொந்த பணமாக எடுத்து கேன்சர் வைத்தியசாலைக்கு பாவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் வைத்தியசாலைகள் தனிநபர்களின் விருப்பத்திற்கு அமைய நிர்வகிக்கப்படுகின்றன. இவ்வாறு வைத்தியசாலைகள் நடக்கும் ஊழல்கள் குறித்து நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு சென்று உரையாடிவிட்டு வருகின்றேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். தேர்தல் மேடையில் அரசியல்வாதிகளின் செல்லப்பிராணிகளின் தரவை கூட அம்பலப்படுத்திய அரசாங்கத்திற்கு தரவு பாதுகாப்பு பற்றி பேச தார்மீக உரிமை உள்ளதா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தரவு பாதுகாப்பு சட்டம் மீதான விவாதத்தில் பங்கேற்ற போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு கூறியுள்ளார். தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வருவது மிகவும் நல்ல விஷயம். இது சில ஆண்டுகளுக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அது நடக்கவில்லை. இந்த துறைக்கு பணியாளர் ஆட்சேர்ப்பு அவசியம் என்றும் ஜனாதிபதி கூறுகின்றார். இதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தாமதமாக்கி வருவதால் டிஜிட்டல் பொறிமுறையை தாமதப்படுத்துவது நியாயமில்லை. அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஜேவிபி அரசாங்கம் இந்த சட்டத்தை பற்றி பேசுவது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த சட்டத்தை நாங்கள் முதலில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த போது நீங்கள் விமர்சன ரீதியாக பேசினீர்கள். மக்களின் தனியுரிமையை பாதுகாக்க உங்களுக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதேவேளை தரவு பாதுகாப்பு சட்டம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் கலால் சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமங்களை வழங்குவதன் மூலம் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அறிவிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்த 2 மனுக்களை நேற்று விசாரிக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்தது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26, 2024 முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 24, 2024 வரையிலான 2 மாத கால பகுதியில் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களையும் 2024 புதிதாக வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு கலால் ஆணையருக்கு உச்சநீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டது. இந்த மனுவை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யசந்த கோடகொட, ஜனக் டி சில்வா மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகியோர் அடங்கிய அமர்வு பரிசீலித்தது. ஜனாதிபதி தேர்தலில் அறிவிக்கப்பட்ட கடந்த ஆண்டு ஜூலை 26ஆம் திகதிக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற செப்டம்பர் 21ஆம் திகதிக்கும் இடையில் கலால் சட்டத்தின் விதிகளை மீறி பிரதிவாதிகள் பல மதுபான உரிமங்களை வழங்கியதாக கூறும் மனுதாரர்கள் தொடர்புடைய உரிமங்களை ரத்து செய்யுமாறு கோருகின்றனர். மனுதாரர்களை மனு விசாரிக்க அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோருகின்றனர். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் தொடர்புடைய உத்தரவுகளை பிறப்பித்த உச்சநீதிமன்றம் மனுவை விசாரிக்க முடிவு செய்துள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவை பிரதமர் பதவியிலிருந்து மாற்றும் எண்ணம் அரசாங்கத்திற்கு இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் வைத்து இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக எதிராளிகளால் திட்டமிட்டு போலி செய்திகள் பரப்பப்படுகின்றன. ஆனால் அந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை. பிரதமர்
பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்பட இருப்பதாகவும் அமைச்சரவையில் மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவையாகும். அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பிலோ அமைச்சர் பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பிலோ இதுவரை எந்தவொரு கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்படவில்லை. அரசாங்கத்திற்கு எதிரானவர்களால் திட்டமிட்டு இந்த செய்தி பரப்பப்பட்டுள்ளது. அவதானத்தை திசை திருப்புவதற்காகவும் அரசாங்கத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் இவ்வாறான செய்திகள் திட்டமிட்டு வெளியிடப்படுகின்றன. எந்த வகையிலும் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மோதல் சூழ்நிலையால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 30 ஆண்டுகளாக நிலவிய மோதல் சூழ்நிலை காரணமாக குறித்த பிரதேசங்களில் வாழ்ந்த குடும்பங்களுக்குரிய பெருமளவான வீடுகள் சேதமடைந்தன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 2,74,728 குடும்பங்களை சேர்ந்த 9,14,722 நபர்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 2024ஆம் ஆண்டின் இறுதியில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 8 மாவட்டங்களில் 1,50,488 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. குறித்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கை அரசு, இந்திய அரசு, அரசு சார்பற்ற அமைப்புகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட பிற அமைப்புகள் மூலம் நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 8 மாவட்டங்களில் மேலும் 16,759 வீடுகள் நிர்மாணிக்க வேண்டும் என இனங்காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்கவெல்ல உள்ளிட்டோருக்கு அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட 3 பேர் கொண்ட அமர்வு முன் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்கவெல்ல மற்றும் பலரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மீதான விசாரணை போது சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான துணை மன்றாடியார் நாயகம் நிர்மலன் விக்னேஸ்வரன் இதனை அறிவித்துள்ளார். நாட்டில் பதிவு செய்யப்படாத 2 இந்திய நிறுவனங்களிடமிருந்து இந்திய கடன் வரியின் கீழ் மருந்துகளை வாங்கியமைக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா மற்றும் கொள்கை மாற்று மையத்தின் மூத்த ஆராய்ச்சி அதிகாரி லியோனல் குறுக்கே ஆகிய தரப்புகளால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எம்மை வம்புக்கு இழுப்பதை சுமந்திரன் உடனடியாக நிறுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போது சமூக வலைதளங்களில் தனக்கு எதிராக ஏற்படும் கருத்துருவாக்கங்களுக்கு பின்னால் புதிய இளைஞர்களை தன்னுடன் ஏற்றுக் கொள்ளவும் அரசியல் ரீதியாக தனக்கு வேண்டிய இலக்கினை அடைவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியை ஒரு புதிய பாணியாக காணலாம். இந்த முயற்சிக்காக முதலில் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் தனது கருத்துக்களினூடாக மற்றவர்களை தாக்கி தமது எதிர்ப்பாளிகளுக்கு எதிரான மனநிலையை வெள்ளையடிப்பு செய்யும் செயற்பாட்டை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகளை குறித்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பேசுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? 2020ஆம் ஆண்டு நிகழ்ந்த விடயங்களை 2025ஆம் ஆண்டில் உரைக்கும் போது சுமந்திரனை தோற்கடித்தால் எனக்கு அமைச்சு பதவி தரப்படும் என்ற தகவல் வரும் ஊகத்தின் அடிப்படையிலானது. இது கௌரவ சுமந்திரன் அவர்களின் கல்வி அறிவையும் பதவியின் நிலையையும் அரசியல் ஞானத்தையும் கேள்விக்குள்ளாக்குகின்றது. அடுத்த வாரத்திற்குள் கொல்லப்பட்ட உக்ரைனிய வீரர்களின் சுமார் 6,000 உறைந்த உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துருக்கிய நகரமான இஸ்தான்புல்லில் திங்களன்று ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான 2வது சுற்று நேரடி அமைதி பேச்சுவார்த்தை எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லாமல் முடிந்தது. ஆனால் இருதரப்பினரும் மேலும் போர்க்கைதிகளை மாற்றுவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த வாரத்திற்குள் கொல்லப்பட்ட உக்ரைனிய வீரர்களின் சுமார் 6,000 உறைந்த உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டது.